ஹலோ நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா. குறிப்பா பெண்களோட ஆரோக்கியத்துல மருத்துவ உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பெரிய திருப்பு முனைய பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். எக்ஸாக்ட்லி. பல வருஷமா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பெண்கள் தங்களோட சினைப்பையில, அதாவது ஓவரியில தான் ஏதோ பெரிய கோளாறு இருக்குன்னு நினைச்சு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. ம். மாசம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதும் அதுல தெரியற சின்ன சின்ன நீர்க்கட்டிகளை பார்த்து பயப்படுறதும் ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு இல்லையா? கரெக்ட். ஆனா ஒருவேளை அந்த சினைப்பை ஒரு வில்லனே இல்ல, அது உடம்புக்குள்ள நடக்கிற வேற ஏதோ ஒரு மாபெரும் விபத்தோட அப்பாவி பலிகடான்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா நேயர்களே? கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. இத்தனை காலமா மருத்துவ உலகம் PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பேரை இப்போ மாத்திட்டாங்க. ஆமா, இனிமே அது PCOF கிடையாது, PMOS, அதாவது பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இது ஏதோ மருத்துவ புத்தகங்கள்ல சும்மா ஒரு எழுத்துப்பிழைய திருத்துற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா மனித உடல, முக்கியமா பெண்களோட உடலை நாம பாக்குற பார்வையே மாத்துற ஒரு விஷயம். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? அதாவது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரை திடீர்னு ஏன் மாத்தணும்? இப்ப சினைப்பையில நீர் கட்டி இருக்கு, மாதவிடாய் தள்ளி போகுது, முகத்துல முடி வளருது. ம். பேரு PCOSனு கூப்பிட்டாலும் சரி, BMOSனு கூப்பிட்டாலும் சரி, நோயாளி அனுபவிக்கிற அந்த வலி ஒண்ணுதானே? பேர் மாறினா நோய் மாறிடுமா என்ன? இது கேக்குறது மிகச்சரியான கேள்வி. பேர்ல என்ன இருக்குன்னு நமக்கு தோணலாம். ஆனா ஒரு நோய்க்கு நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த கோணத்துல தான் அது நீங்க அணுகுவீங்க. ஓ, அதாவது அந்த பேர் தான் நம்ம சிகிச்சைய முடிவு பண்ணுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த PMOS அப்படிங்கிற புது பேர் இத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருந்த தப்ப சுட்டி காட்டுது. இத புரிஞ்சுக்க சமீபத்துல நடந்த இன்னொரு பேர் மாற்றத்தையும் நம்ம கவனிக்கணும். இன்னொரு பேர் மாற்றமா? அதென்ன? இத்தனை காலமா நாம கல்லீரல் வீக்கத்தை NAFLT அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது மது அருந்தாதவங்களுக்கு வர்ற கொழுப்பு கல்லீரல் நோய். ஆமா, ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதேதான். ஆனா இப்போ அந்த பேரையும் மாசல்ட், அதாவது மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ்னு மாத்திட்டாங்க. ஒரு நிமிஷம், அப்போ இந்த ரெண்டு பேர் மாற்றத்திலயும் ஒரு வார்த்தை காமனா வருது, மெட்டபாலிக். கரெக்ட். மெட்டபாலிக், அதாவது வளர்ச்சிதை மாற்றம். நோயோட இருப்பிடம் சினைப்பையா இல்ல கல்லீரலா அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்ல. ஓஹோ. அந்த உறுப்புகளை பழுதடைய செய்யற மூல காரணம் உடம்போட ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றத்துல தான் இருக்குங்கிறத மருத்துவ உலகம் இப்போ முழுசா ஒத்துக்கிட்டு இருக்கு. இத நான் சரியா புரிஞ்சுக்க விரும்புறேன். அப்போ நோய் வேற, நோய் தொகுப்பு வேறயா? ஆமாம். மருத்துவ அறிவியல்ல நோய், அதாவது டிசீஸ் அப்படிங்கிறது முற்றிலும் வேற.